பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட இந்த காணொலி மூலிமா உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கு நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெல்கிசேதேக்கு குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கான பைபிள் ஸ்டடி பார்த்திங்கன்னா, மெல்கிசேதேக். யார் இந்த மெல்கிசேதேக்? இந்த பெயருக்கான அர்த்தம் என்ன? இந்த பெயர் பழைய ஏற்பாட்டில் வந்திருக்கு, புதிய ஏற்பாட்டிலையும் வந்திருக்கு. இந்த பேரில் ஒரு நபர் வந்திருக்கிறாரு. இந்த நபர் யாருன்றது குறித்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இதை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். இதே போல் ஆவிக்குரிய வசனங்கள், தகவல்கள் தொடர்ந்து பிரசாந்த் சாம்சன்ற என்னுடைய யூடியூப் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ செய்து சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மெல்கிசேதேக். யார் இந்த மெல்கிசேதேக்? மெல்கிசேதேக்னா யாருப்பா? அந்த பேருக்கான அர்த்தம் என்ன? அது நம்ம பார்க்கணும் அப்படின்னா, எபிரேயர் அதிகாரத்தில், அதாவது எபிரேயர் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதில் இருக்கிற வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். நான் உங்களுக்கு அந்த வசனத்தை வாசித்து காமிக்கிறேன். நான் உங்களுக்கு இதில் ஷோ பண்ணுறேன். பைபிள் இருக்கிறவங்க நீங்கள் பைபிள் எடுத்து அதை பாருங்கள். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. இந்த மெல்கிசேதேக்கு சாலோமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இங்கே ஆபிரகாமை மெல்கிசேதேக்குன்றவர் ஆசீர்வதிக்கிறாராமா. அதாவது ஆபிரகாம் போயிட்டு ஒரு போரில் ஜெயிச்சுட்டு வராரு. அது பழைய ஏற்பாட்டில் நடக்கிற ஒரு சம்பவம். அதாவது என்ன விஷயம்னா, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும். அதாவது சீத்தீம் அப்படின்ற ஒரு இடத்துல ஃபைட் நடக்குது, ஒரு போர் நடக்குது. அங்கே இருக்க குட்டி குட்டி ராஜாக்கள்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ அந்த ராஜாக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லாம் குட்டி குட்டி ராஜாக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, சோதோம் அப்படின்ற அந்த இடத்துல போயிட்டு அவருடைய சொந்தக்காரர் லோத்துன்றவரை கடத்தின்னு போயிடறாங்க. என்ன விஷயம்னா, குட்டி குட்டி ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த சோதோம் அப்படின்ற அந்த ஏரியாவை என்ன பண்ணுறாங்க, கொள்ளையடிக்கிறதுக்காக, திருடுறதுக்காக வராங்க. அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா, லோத்து அவங்க சொந்தக்காரு, ஆபிரகாமுடைய சொந்தக்காரை கூட்டின்னு போயிடுறாங்க. அவங்க திருடின்னு கடத்தின்னு போயிடுறாங்கன்னு சொல்லலாம். கடத்தின்னு போயிடுறாங்களா? இப்போ கடத்தின்னு போகிறது மட்டும் இல்லாமல், அந்த சோதம் கோமரா இருக்குது பார்த்திங்களா, அந்த பட்டணத்தில் இருக்க நிறைய பொருட்கள், செல்வங்கள் எல்லாத்தையுமே இவங்க கொள்ளையடிச்சுன்னு போயிடுறாங்க. இப்போ இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா ஆபிரகாமுக்கு காதுக்கு போகுது. ஆபிரகாமுக்கு காதுக்கு போனோடனையும் ஆபிரகாம் என்ன பண்ணுறாருனா, பைபிள் அந்த ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. 312, அதாவது 312 அவங்களுடைய வேலையாட்களை கூப்பிட்டுக்கிட்டு ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, அந்த சொத்துக்களை மீட்கிறதுக்கு அவர் சொந்தக்காரர் லோத்தை கூட்டின்னு வரத்துக்கு ஆபிரகாம் போகிறாரு. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இந்த 312 வேலைக்காரங்களும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு வேலை செய்கிறவங்க. ஆபிரகாமுக்கு பணிவிடை செய்கிற வீட்டு வேலைக்காரங்க. அதாவது பாத்திரம் கழுவுறது, சாப்பாடு செய்கிறது, குளிப்பாட்டுறது, கழுதைகளை ஒட்டகங்களை குளிப்பாட்டுறது, டென்ட்டு போடுறது, இந்தமாரி சாதாரண வேலை செய்கிற ஆட்கள் தான் இவங்க எல்லாரும். இவங்களை பயன்படுத்திக்கிட்டு தான் என்ன பண்ணுறாரு, இவங்களை எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஆபிரகாம் லோத்துவை காப்பாற்றுறதுக்கு சோதம் கோமராத்தில் இருக்க அந்த பட்டணத்தில் இருக்க அவங்களுடைய அந்த செல்வத்தெல்லாம் ஆட்டையை போட்டுன்னு போனாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே கொண்டு வரத்துக்கு ஆபிரகாம் போகிறாரு. இப்போ அவர் போயிட்டு அந்த குட்டி குட்டி ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாரு, ஃபைட் பண்ணி பீட் பண்ணி ஜெயிச்சிட்டாரு. இப்போ ஜெயிச்சுட்டு ஆபிரகாம் வராரு. அப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஆபிரகாம் வெற்றி வாகை சூடிக்கொண்டு வராரு. அப்படி வரும்போது தான் இந்த மெல்கிசேதேக்குன்ற இந்த நபர் பார்த்திங்கன்னா ஆபிரகாம் கிட்ட போகிறாரு. ஆபிரகாம் கிட்ட போகிற அந்த சம்பவத்தை தான் எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதோ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மெல்கிசேதேக் சாலமோனுடைய ராஜாவும் உன்னதமான இதனுடைய ஆசாரியனாக இருக்கிறாருப்பா. இவர் என்ன பண்ணுறாரு, ராஜாக்களையே முறியடிச்சார் பார்த்தீங்களா ஆபிரகாமை. அவருக்கு இவர் எதிர்கொண்டு போனார், அவர் ஆசீர்வதித்தார்னு இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. 2ஆம் வசனம், எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தை 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் நம்ம பார்த்தோம். 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேரனாகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலோமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இந்த மெல்கிசேதேக்குடைய பெயருக்கான அர்த்தம், அதாவது மெல்கிசேதேக்குன்ற இந்த சம்பவம் எங்கே நடக்குது, மெல்கிசேதேக்குன்ற நபர் எங்கே மீட் பண்ணுறாருன்னா ஆபிரகாமை மீட் பண்ணுறாரு பழைய ஏற்பாட்டில். அப்புறம் மெல்கிசேதேக்கு பேருக்கான அர்த்தம் பார்த்திங்கன்னா, நீதியின் ராஜா, அதாவது நீதியின் ராஜா, சாலோமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான்.
சமாதானத்தின் ராஜா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீதியின் ராஜா யாரு? வெளிப்படுத்தின சுவிசேஷமே சொல்லுது, நீதியின் ராஜா அவர் நீதியும் நியாயம் தீர்க்க வரப்போறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நீதி அப்படின்றது யாரை குறிக்குதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரை தான். அப்போ இந்த மெல்கிசேதேக் அப்படின்ற பெயருக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா, நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். நானும் அதான் சொல்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தான். இந்த மெல்கிசேதேக் அப்படின்றவர் ஆபிரகாமை மீட் பண்ணார் பார்த்தீங்களா, அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஜீசஸ் கிரைஸ்ட் தான் பழைய ஏற்பாட்டிலேயே, அதாவது புதிய ஏற்பாட்டில் தான் ஏசப்பா வந்தாருன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலேயே ஆபிரகாமை மீட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். சரிப்பா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தான் ஆபிரகாமை மீட் பண்ணாரு அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு வேற ஏதாவது ஒரு ப்ரூஃப் நீங்கள் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமும் 14ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமும் 14ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். அந்த 14ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, அந்த போர்ல என்ன பண்றாரு, ஆபிரகாம் ஜெயிச்சு வந்துட்டார்ல. அப்போ ஜெயிச்சு வரும்போது எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம், மெல்கிசேதேக் ஆசீர்வதிக்கிறாராமா. மெல்கிசேதேக்ன்றவர் ஆபிரகாம ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா இங்க என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, ஆதியாகமும் 14ஆம் அதிகாரத்துல நீங்க இந்த 18-19 வசனத்தை நீங்க வாசிங்க. சார் நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. பைபிள் இருந்தா தயவு செய்து பைபிள் எடுத்து நீங்க பாருங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து, இங்க பாருங்க, அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பத்தையும் கொண்டு வராரு, திராட்சரசத்தையும் கொண்டு வராரு. இதை கொண்டு வந்து ஆபிரகாம முதல்ல என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. அதாவது பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு போகட்டும், அது வரட்டும் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்றாரு. யாரு? மெல்கிசேதேக்கு பிளஸ் பண்றாரு. அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வராரு, ஆபிரகாம பிளஸ் பண்றாரு. நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஆபிரகாம ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலேயே பிதாவாகிய தேவன் ஆசீர்வதிச்சிட்டார். அதாவது என்ன விஷயம்னா, என்னுடைய பேரண்ட்ஸ் என்னை என்ன பண்ணிட்டாங்க, நான் எதிர்பார்க்குற எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. என் பேரண்ட்ஸ் நான் எதிர்பார்க்குற விஷயத்த செஞ்சுட்டாங்க. நான் எதிர்பார்க்கறது என் பேரண்ட்ஸ் செஞ்சிட்ட பிறகு ஏதோ மூணாவது ஒரு மனுஷன் நான் எதிர்பார்க்குற விஷயத்த எனக்கு செய்யணும்ட்டு நான் எனக்கு கிடைக்கணும்னு நினைச்சு நான் ஆசைப்பட மாட்டேன் அவங்க கிட்ட போயிட்டு. அவங்களும் அது எனக்கு கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது. நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நான் எதிர்பார்க்குற காரியத்தை என் பேரண்ட்ஸ் எனக்கு செஞ்சிட்ட பிறகு மூணாவது மனுஷன், ஏதோ ஒரு மனுஷன் யாரோ ஒருத்தர் அந்த விஷயத்த எனக்காக செய்யணும்ட்டு அவசியமே கிடையாது. ஏன்னா என் பேரண்ட்ஸ் அவரே காட்டிலும் என் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு மூணாவது மனுஷன் செய்யறதை காட்டிலும் எங்க பேரண்ட்ஸ் எனக்காக அதிகமாவே செய்வாங்க. அதேதான் பிதாவாகிய தேவன் ஆபிரகாம ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே எல்லையில்லாமல் ஆசீர்வதித்தார். அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிளஸ் பண்ணிட்டாரு. வார்த்தையின் மூலியமா சொல்லி ஆபிரகாம முழுமையா ஆசீர்வதிச்சிட்ட பிறகு இந்த இடத்துல மெல்கிசேதேக் பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு தேவனே ஆசீர்வதிச்சிட்ட பிறகு இன்னொருத்தருடைய ஆசீர்வாதம் தேவையா? இன்னொருத்தர் ஆசீர்வதிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா இங்கதான் நீங்க யோசிக்கணும். இங்க நல்லா ஒரு விஷயம் யோசிக்கணும். அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. அப்பமும் திராட்சரசமும் யாரு புதிய ஏற்பாட்டுல கொடுத்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தான். நம்ம ஏசப்பா தான் புதிய ஏற்பாட்டுல சீஷர்களுக்கு அப்பத்தை கொடுக்குறாரு, திராட்சரசத்தை கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்ணணும், இதை நினைவு கூறணும்னு அவரு சொல்றாரு. புரியுதா இல்லைங்களா? அதே போலதான் இந்த இடத்துல பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் ஜெயிச்சு வரும்போது மெல்கிசேதேக் என்ன பண்றாரு, அப்பமும் திராட்சரசமும் கொண்டு ஆசீர்வதிக்கிறாரு. ஆபிரகாம் ஜெயிக்கல. இங்க என்ன பண்றாரு, மெல்கிசேதேக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் தேவனாகிய கர்த்தர் தான் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுத்தாருப்பா அப்படின்னு சொல்லும் போது அப்ப என்ன விஷயம், ஆபிரகாம் ஜெயிக்கல, சத்துருக்களை அவர் கையில ஒப்பு கொடுத்தது யாரு? தேவனாகிய கர்த்தர்னு அங்க குறிப்பிடுறாரு. இதை குறிப்பிச்சுட்டு அந்த இடத்துல சம்பவம் அந்த இடத்த முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சங்கீதம் 110ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல மெல்கிசேதேக் அப்படின்ற அந்த பேர் இருக்கு. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 110 4வது வசனம். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர். அதாவது என்றென்றையும்னா என்னது, நிரந்தரமான, எல்லா காலகட்டமும் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நிரந்தரமான ஒரு ஆசாரியன்னா யாருன்னா மெல்கிசேதேக்.
இந்த மெல்கிசேதேக் பார்த்தீங்கன்னா இந்த முறைமையின்படி தான் என்ன பண்றாரு, ஆசாரியரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. யாரை குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, மேசியா, வரப்போற மேசியா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போறாருல, அவர் வரப்போறாரு. எப்படி இருக்க போறாருன்னா, மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி இருக்க போறாரு. அதாவது அவர் யூதா கோத்திரத்தை தான் வரப்போறாரு. ஆனா யூதா முறைமையை ஃபாலோ பண்ண போறது கிடையாது. அவர் எதை ஃபாலோ பண்ண போறாரு, மெல்கிசேதேக்கின் முறைமையை தான் ஃபாலோ பண்றாருன்னு சொல்லி இங்க சங்கீதக்காரன் தாவீது பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல குறிப்பிட்டிருக்காரு வரப்போற மேசியாவை பத்தி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எபிரேயர் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்துருங்க புதிய ஏற்பாட்டுல. அங்க வரும்போது பாத்தீங்கன்னா 3ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு மெல்கிசேதேக்கை பத்தி. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவுமாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆசாரியனுக்கு என்றென்று நிலைத்திருக்கிறாராமா. யாருப்பா அது தேவனுடைய ஆசாரியரு? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவானவர். இவருக்கு தான் இவரை ஒப்பிடுறாங்க. இந்த இடத்துல தேவனுடைய ஆசாரியனா, அதாவது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த மெல்கிசேதேக்கை ஒப்பிடுறாங்க. அப்ப என்ன விஷயம், இந்த மெல்கிசேதேக் தாங்க பழைய ஏற்பாட்டுல நம்ம ஆபிரகாம் கிட்ட பேசி மீட் பண்ணிட்டு அப்பமும் திராட்சை ரசமும் கொடுத்துருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இவருக்கு தகப்பனும் இல்லையாமா, தாயுமே கிடையாதாமா, முடிவும் இல்லையாமா, துவக்கமும் கிடையாதாமா. அப்போ என்ன விஷயம், முடிவு, துவக்கம், தகப்பன், தாய் இல்லாம வந்தது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லவர். என்ன நம்ம சொல்லலாம், மரியாள் மூலியமா தான் ஏசப்பா பிறந்தாரு அப்படின்ட்டு. ஆனா பரிசுத்த ஆவியின் மூலியமா தான் பிறந்தாரு. மரியாளும் நம்ம ஜோசப் கூட அவர் 2 பேருமே தகப்பனும் தாயாம் இருந்திருக்கிறாங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா இவங்க ஒரு கருவியாய் பயன்படுத்தப்பட்டார்கள். ஆனா தகப்பனும் தாயும் இல்லாதவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். துவக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அதே தான் இந்த மெல்கிசேதேக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப என்னன்னா, இந்த மெல்கிசேதேக் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். இவர் பழைய ஏற்பாட்டிலேயே முகமுகமா ஆபிரகாம் கிட்ட பேசியிருக்கிறாரு, மீட் பண்ணிக்கிறாரு, அப்பமும் திராட்சை ரசமும் கொடுத்துருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கலாம், அப்பமும் திராட்சை ரசமும் அவர் வேற ஏதாவது கொடுத்துருக்கலாம், வேற ஏதாவது உணவு கொடுத்துருக்கலாம். ஆனா அப்பமும் திராட்சை ரசமும் கொடுத்துருக்கிறாரு. என்னன்னா, நான் தான் இது அப்படின்றத ஜனங்க அடையாளப்படுத்தி கொள்ளணுன்றதுக்காக தான் அன்றைய காலகட்டத்திலேயே அவர் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதாவது அப்பமும் திராட்சை ரசமும் கொடுக்கும்போது ஏசு கிறிஸ்து அப்பமும் திராட்சை ரசமும் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இதை நீங்க பருகணும், இது நான் மறுமலும் நீங்கள் நினைவு கூறணும் அப்படின்றதுக்காக. அப்ப நான் ஒருத்தனை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உனக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொடுக்குறேன்னா, நான் ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கேன். அப்ப ஏசு கிறிஸ்து நம்மளை மட்டும் ஆசீர்வதிக்கல, ஆபிரகாமையே ஆசீர்வதிச்சுக்கிறாரு. ஆபிரகாமுக்கு பிளெஸிங்ஸை கொடுத்துக்கிறாரு. அப்போ ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது உண்மைதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் நம்ம மத்தியில. இன்றைக்கும் இன்னைக்கு இந்த வேத பாடம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேங்க. இதுல ஏதாவது தவறுகள், பிழைகள் நான் சொல்லியிருந்தாலும் நான் சின்ன பையன்தான், நான் அதை மாற்றிக்கொள்ளிக்கிறேன். இதே போல பிரயோஜனமா இன்னும் அநேக காரியங்கள் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்க அதை பத்தி சொல்லுங்க. நான் இதை பத்தி நான் தெரியப்படுத்தணுன்றதை பத்தி நான் வீடியோவை அடுத்தடுத்து நான் உங்களுக்கு போடுறதுக்கு முயற்சி எடுக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.